என்னடா இது! நம்ம வாவர வந்து ஒரு பயங்கரமான டெரர் பீஸா காட்டுறாங்க. அவரு மொறைக்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. ஆனா, நம்ப ராஜாவ பார்த்தா மட்டும் ஆஃப் ஆயிர்றாரு அப்டின்ற டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான பதில வந்து இந்த வாரம் சொல்ட்டாங்க. என்னது ராஜாவும், வாவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? அப்டின்னு ஷாக் ஆகுற அளவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போச்சு. அது இல்லாம நம்ம சுரேஷ் கேஸ் ரொம்ப நாள் இழுக்கும் அப்டின்னு நெனச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கடகடன்னு ப்ரோக்ரஸ் பண்ணி இந்த வாரம் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ, யூசுவலோட இந்த 4 எபிசோட்ஸ் வந்து ஒரு மாரி பரபரப்பா போச்சு அப்டின்னே சொல்லலாம். சரி ஓகே வாங்க 4 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? போன வாரம் பார்த்தீங்கன்னா, அந்த சௌமியா அப்படிங்கிற அந்த பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ, அதில வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்போ நம்ம வாவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா இது அந்த பொண்ணோட கடைசியா நம்ம ராஜா அண்ட் முரளி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் ஸ்டேஷனை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு அது ஜீவா வேற அசைன் பண்ணுவார் பார்த்துக்கிறதுக்கு. ஜீவா அவங்க 2 பேரையும் போக விடாம பார்த்துக்கிறது அண்ட் நம்ம ராஜா வந்து எப்படியாவது ஜீவாவை ரூமில் போட்டு லாக் பண்ணணும் அப்படின்னு அவர் பண்ணுற விஷயங்கள். ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபன் சீக்வன்ஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதே மாதிரி நம்ம சௌமியாவையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு மெசேஜ் வேற வந்து ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஸ்கின் கலர் பேஸ் பண்ணி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸ்கின் கலரை வச்சு நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்காக நம்ம எதையும் ஃபஸ்ட்டு மாற்றிக்கக்கூடாது. அண்ட் அவர் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு அந்த சௌமியா இன்ஸ்பயர் ஆகி அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து பேட்மிண்டன் நல்லா விளையாடுவேன். அடுத்த வாட்டி என்னை யாராவது கலாய்ச்சாங்கன்னா என் கூட மேட்சுக்கு வா, நீ என்னை வந்து ஆடி ஜெயிச்சிரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு மெசேஜை கொடுத்த மாதிரி இருந்தது. நல்ல விஷயம். ஆனால் ஓவரால் இந்த சௌமியாவோட கேஸில் ட்விஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா சத்யாவும் இருக்காங்க இல்லையா, அதாவது ராஜாவோட பொண்ணு. ஸோ, அவங்களையும் அவங்க அம்மாவையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ, அவங்க அம்மாவுக்கு பொண்ணும் அப்பாவும் மீட் பண்ணிக்கிட்ட மேட்ரே தெரியாது. அதுவும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வேணவே வேணாண்டா, டோட்டலாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்பாவும் பொண்ணும் இது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் மீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியிறப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு ஷாக் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்க டென்ஷன் ஆகி வாவர்கிட்ட போயிட்டு இது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியாமல் என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்லாம் அவங்க வந்து நான் மகளிர் இதுக்கு போவேன் அப்படின்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்துறப்போ அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டு அங்கே தான் வருது. என்னன்னா நம்ம வாவர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. போங்களேன் மகளிரா போங்க, எங்கே வேணால் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, டிவோர்ஸ் ஃபஸ்ட்டு ஆச்சா அவங்களுக்கு, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இவர் எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுக்கு? அப்பா வந்து அவர் குழந்தைய பார்க்குறது எந்த தப்பும் கிடையாது, என் ஸ்டேஷனுக்கு வந்து ஏன் எஸ்ஐக்கு அகேன்ஸ்டாக பேசுவியோ அப்படின்ட்டு வாவர் இப்படிலாம் பேசுவாரான்ட்டு அந்த இடத்துல ராஜா, முரளி அண்ட் நான் எல்லாருமே வந்து ஷாக்காக தான் இருந்தோம். அண்ட் அங்கே தான் வந்து நம்ம நீலா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, பழசெல்லாம் மறந்துட்டீங்களா, ஸோ 2 பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டீங்களா, ஓகே ஓகே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம முரளி பார்த்தீங்கன்னா என்னது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கொண்டு வரதுக்காக முரளியை யூஸ் பண்ணி அவங்க பண்ண விஷயங்கள், அதாவது முரளி வந்து எனக்கு மறைச்சிட்டிங்களா சார், ஓ நீங்கள் 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸா, நீங்களே போய் நீங்கள் 2 பேர் டீ குடிங்களா, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டது. ஸோ, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரிவீல் பண்ணுறதுக்கு இது ஒரு கனெக்டராக யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ, அந்த போலீஸ் செலெக்ஷனில் நம்ம வாவர் செலக்ட் ஆகாமல் ராஜா மட்டும் செலக்ட் ஆனதுனால இவர் வந்து அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் செலக்ட் ஆகிருக்காரு. காசு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நம்மளால் வந்து செலக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி அவர் பிரேக் ஆகி இதனால தான் அவர் ராஜாவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசாமல் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் அவருக்கு கிடைக்கிற எல்லா அப்ரிசியேஷன்ஸுமே வந்து அவங்க அப்பா வந்து இருக்கிறாரு, அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் கிடைக்குதுன்னு சொல்லி இவருக்கு அந்த ஒரு ஃபீலிங்னாலே ஒரு வெறுப்பு வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ, இது வந்து ஒரு அளவுக்கு நம்பலாம். பட் இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு பெருசாக காட்டலை இல்லையா. ஸோ, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் என் மைண்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக முரளியோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறது, அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறது, கல்யாண ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் நான் வச்சிடுறேன் எங்கள் அம்மா கண்ணு முன்னாடி, அவங்க பார்த்தாங்கன்னா பழைய ஃபீலிங்ஸ்லாம் வரும்ல அப்படின்னு அவங்க சொன்னது, இதெல்லாமே ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த சத்யா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து அவங்க நடிக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த ஃபோட்டோவை பார்த்து கிழிச்சு போட்டுட்டு வெளியே இவங்க எதிர்பார்த்த மாதிரியான ரியாக்ஷன் வரலையே அப்படிங்கிறப்போ அந்த அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க வெளியே உட்காந்துட்டு என்னம்மா வரட்டாமான்னு அவங்க கேட்டது. ஆனால் வந்து ரொம்ப தெளிவாக நீலா அதை வெளியே காட்டிக்காமல் நேராக போய் அவங்க மடியில் படுத்துட்டு எனக்கு மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொன்னது. இன்னும் சொல்ல போனால் யூஸ்வலாக வந்து நீலா அண்ட் சத்யா அவங்கள வந்து நமக்கு வந்து சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மாதிரி தான் காட்டுவாங்க, ரோட்டில் போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படின்னு. பட் இந்த வாரம் எனக்கு என்னமோ அந்த அம்மா பொண்ணோட பாண்டிங் அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னமும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. நீலா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணதுக்கு ரியாக்ட் பண்ண விதமுமே வந்து ரொம்ப ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் வந்து அவங்க சத்யாட்ட சண்டை போடுவாங்க. அண்ட் சத்யாவும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுல கிளம்பு அப்படின்னு சொன்னது. ஸோ, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷோட கேஸு. ஸோ, நான் சொன்ன மாதிரி இது இவ்வளோ குவிக்காக ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவர் அந்த மாஸ்க்கை வச்சுட்டு இந்த மாஸ்க் தான் நமக்கு இருக்கிற ஒரே விஷயம், ஸோ இது யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி அவர் சொல்லுவார்.
அப்பவும் பார்த்தீங்கன்னா முனியாண்டி வந்து வாலண்டியராக இன்வால்வ் ஆனதுனால அவரு தான் போய் இந்த மாஸ்க் லிஸ்ட்லாம் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ராஜேஷ் தான் இதை ஆர்டர் பண்ணாருன்றது தெரிஞ்சிருச்சு. இவர் ஈஸியாக அந்த லிஸ்ட்டை வந்து எரிச்சிட்டு போயிடுவார். நான் அப்போவே நினச்சேன், எடுத்த பிரிண்ட் அவுட்டை எரிச்சு என்ன சர்வ் பண்ணுறது, திரும்பவும் அந்த ஆஃபீஸில் போய் கேட்டால் அவங்க சொல்ல தான் போகிறாங்க. பட் இது ஸ்டில் இன்னொரு 2-3 வாரம் கழிச்சு தான் வந்து முரளி கண்டுபிடிப்பார்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அவங்க நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்டு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வந்துட்டனால ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு, ஈஸியாக இருந்தது. காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் இத்தனை பேர் தான் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு, அதுலேயும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வரப்போ வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த கேஸை வந்து அவங்க கொண்டு போனது வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது. அவங்க முடிச்சது எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. இந்த 4வது எபிசோடு ஃபினிஷிங்கில் நம்ம ராஜா அண்ட் முரளி 2 பேருக்குமே ஒரு கால் வருது. ஷாக்காக நிற்கிறாங்க. நம்ம முரளி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஆச்சி வந்து மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாரு. அண்ட் ராஜா பார்த்தீங்கன்னா லலிதாவை வந்து ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. இதை எந்த ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னே தெரில. உண்மையாக அவங்க முடிச்சது வந்து பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் தான். இது 2ம் வந்து நடந்தது கோயின்சிடென்ஸா இல்லை இதுக்கும் வேறு எதுக்காவது சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வாரம் வந்து 4 எபிசோடையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.